தெரியல சார். இப்போ நேற்று நடந்த இந்த மாநாட்டில் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மெசேஜ் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஐஜேகே சார்பிலையும் சரி, கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் சரி ஒரு மெசேஜ் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மெசேஜுக்கான குறிப்பான என்ன விஷயம், திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும், அதில் நிறைய குறைகள் இருப்பதாகலாம் சொல்லியிருந்தீங்க, பேசியிருந்தேன். நீங்கள் அதில் பங்கு பெற்றிருந்தீங்க. எப்படி இருந்த அந்த மாநாடு? ஒன்று. ரெண்டாவதாக, நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். சாத்தியக்கூறு இருக்கிறதா இல்லையா என்று சொன்னால், முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை. அதனால் நாம் முயற்சி செய்தால் முடியாதது இல்லை. இளையவேந்தர் அவர்கள் எப்பொழுதும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, ரவி பச்சமுத்து அவர்கள், நீ முயற்சித்து உழைத்தால் நீ அந்த இலக்கை அடைய முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். பாரிவேந்தர் அவர்களை பொறுத்தவரை சாதாரண ஒரு ஆசிரியராக இருந்து இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மருத்துவ சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய முயற்சியும் உழைப்பும் எவ்வளவு இருந்திருக்க முடியும். எனவே அவர்கள் இரண்டு பேரையுமே நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டால் கூட இது சாத்தியக்கூறா என்ற கேள்விக்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. ஒரு நாட்டிலே இதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது சாத்தியக்கூறு தான். மகாத்மா காந்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். அனைவரும் கண்ணுக்கு கண்ணு, காதுக்கு காது, காதுக்கு காது, கைக்கு கை என்று போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் மக்கள் இரத்தத்தை கண்டு பயந்து ஓடிய காலத்திலே ஒரு மிகப்பெரிய உலகமே இன்றைக்கு பாராட்டுகின்ற, பல நாடுகள் கடைபிடிக்கின்ற சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தினார்கள். அஹிம்சை அறிமுகப்படுத்த. ஆமாம், அஹிம்சை. அந்த அஹிம்சையில் முக்கியத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ரத்தத்தை பார்த்தா எனக்கு கோபம் வராது, பாவம் வராது. என்னையே நான் வந்து பாவம் பட்டுக்க மாட்டேன். அதுக்கு என்ன பதில் சொல்லணும், அப்படி தான் போவேன். அது மாதிரி மக்களை எல்லாம் அவர்களுடைய ரத்தத்தை சிந்தக்கூடிய அளவில் ஒன்று திரட்டி, மாஸ் சைக்காலஜி என்று சொல்வார்கள், அந்த மாதிரி ஒரு மக்களுடைய உளவியல் ரீதியாக அவர்களை ஓரிடத்திலே அமர வைத்து அந்த சத்தியாகிரகங்களை எல்லாம் அவர் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். இது உலகத்தில் யாரும் செய்யாது. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, நாம் நினைப்பது உயர்வாக இருக்குமானால், அதற்காக உண்மையான உழைப்பை நாம் தருவோம் என்று சொன்னால் நிச்சயமாக இது முடியக்கூடியதுதான். பீகாரிலே மதுக்கடைகள் இருந்தன. ஆனால் இன்றைய முதலமைச்சர் அந்த பீகாரிலே மதுக்கடைகளை மூடினார்கள். இங்கே நம்ம அது கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. முடியாதுன்னா முடியாது. பாரிவேந்தர் ஐயா சொல்றாரு, அது மூடப்பட வேண்டும், மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று சொல்கிறார். ஆக நம்முடைய எண்ணம் உயர்வானதாக இருக்குமானால் அதற்கான வழிமுறைகள் நாம் தேடுவோம், நம்மை அதை அழைத்து செல்லும். நிச்சயமாக இந்த உலகத்திலே நம்முடைய கையெட்டிய தூரத்திலே அனைத்துமே இருக்கிறது. இது எந்த சந்தேகமும் இல்லாமல் நாம் செய்தால் அது சாத்தியமாகும். படிப்பறிவே இல்லாத மக்கள் இதில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சாத்தியமாகும்னு சொல்கிறீங்க. இதில் திமுகவுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பல தீர்மானத்தில் 13 தீர்மானத்தில் அதுவும் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நான் ஏன் சாத்தியமா அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சேன் அப்படின்னா, இந்த வந்திருக்கக்கூடிய 4 விருந்தினர்கள்ட்டுமே நான் கேட்க விரும்புகிறது தான், 2017 இப்போ தொடரக்கூடிய இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த இன்டாக்ட் கூட்டணி என்று அவர்கள் சொல்கிறார்கள். தேர்தலில் இந்த சமீபத்தில் அவர்கள் வெற்றியும் கண்டிருக்கிறார்கள். அப்படிங்கின்ற போது இந்த கூட்டணி மூலியமாக நீங்கள் ஒரு செய்தியை சொல்கிறீர்கள் என்றால் அதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கிறதாக நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு பலம் இருப்பதாகவோ, கூட்டணி வாய்ப்போ இல்லை ஏதோ சம வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அது சாத்தியக்கூறாக எப்படி ஆக போகிறதுன்னு தான் நான் கேள்வி வைக்கிறேன். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கே வெற்றி பெறுமா என்ற ஐயத்தை நீங்கள் கிளப்பி இருக்கிறீர்கள். இல்லை, அப்படி இருக்குது. அப்படி ஒரு பொது வழியில் ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வையை நான் வைக்கிறேன்னு சொல்கிறேன். அந்த பொது வழியான பார்வை ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக நீங்கள் கேட்டிருந்தால் அதில் ஏதேனும் உண்மை இருக்குமோ என்று நான் கூட நினைத்திருப்பேன். ஏனென்றால் எந்த ஒரு கட்சியும் ஒன்று சேர்ந்து வந்தது என்பது முடிவானதாகவே தெரியவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி ஓராண்டுக்கு முன்பாக சந்தித்தார்கள், கையை உயர்த்தினார்கள், மாற்றம் வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு எந்த கட்சியும் மக்களுக்கு தெரியக்கூடிய அளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை.
உள்ளுக்குள்ளாக அவர்கள் பேசியிருக்கலாம், பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள். ஆனால் முடிவெடுக்கிற சூழ்நிலை தேர்தல் மேல் அல்லவா வருகிறது, டிசம்பர் ஜனவரியில் பார்த்து கொள்ளலாம். இப்படித்தான் அனைத்து கட்சியும் பதில் சொல்லியிருக்கின்றன. இன்றைக்கும் சில கட்சிகள் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றன, 1-2 கட்சிகள். எனவே அன்றைக்கு நமக்கு அந்த ஒரு ஐயம் தோன்று இருக்கலாம். இன்றைக்கு கட்டுக்கோப்பாக ஒரே கட்டிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தி கூட்டணி, எல்லோரும் சொன்னார்கள், உங்களை போல ஊடகவியலாளர்களாம் அடித்து பேசினார்கள், அவர்களை பிரிக்க முடியாது, அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள், இப்படித்தான் எல்லா தேர்தல்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் கடந்த 1 மாதமாக எப்படி அந்த கூட்டணியுடைய கட்சிகள் ஊசலாடி கொண்டிருக்கின்றன என்பதை வெளியே சொல்வதற்கு அவர்களுக்கு அச்சமோ வேறு சில காரணங்களோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நிதர்சனமாக அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இலைமறைவு காய்மறைவாக சொல்லுகிறார்கள். பிரச்சனை இருக்குன்னு அவங்க சொல்றாங்க, உறுதியா சொல்றாங்களே, உறுதியா சொல்றாங்க. திருமாவளவன் அவர்கள் பேசியதை போட்டு விடுகிறார்கள். அதனுடைய உள்ளர்த்தம் என்ன என்பதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் விஜய் அவர்களை சந்தித்ததை போடுகிறார்கள், அதில் உள்ளர்த்தம் என்ன என்று சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது ஒரு அறிக்கை விட்டா கூட அதில் பயங்கரமான உள்ளர்த்தம் இருக்கு, உடைந்து விட்டது, முடிந்து விட்டது கதை, சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக நீங்கள் இப்போது உணர்வதாக பார்க்கிறீர்கள். மக்கள் சொல்லுகிறார்கள், மக்களுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன். இப்போ இந்த நிதி பங்களிப்பு இதை பற்றிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் இடையில கூட எனக்கு ஒரு கேள்வி வந்து திரு பாக்கிட்ட கேட்கணுச்சு, நான் அந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன். இப்போ மத்தியில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு தேவை நிதி கொடுக்கறதில்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து மாநில அரசு வைக்குது. நீங்கள் கொள்கையை ஒத்துக்கிட்டாதான் அதை ஏற்றுக்கோன்னு சொல்றாரு திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் வந்து சமக்ரா சிக்ஷா அபியானுக்கு பணம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை திமுக அரசு வைக்கிறது. அப்போ மாநில நலன் சார்ந்து இருக்கக்கூடியவர்களை வந்து தானே, அதனால தானே நாங்கள் அதை ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்னு கேட்குறாங்க. சுருக்கமாக ஒரு சில விஷயங்கள் இங்கே பேசப்பட்டதுக்கு ஒரு வரியில் பதில் சொல்லிடுறேன். நம்முடைய சமூக நீதி, ஜனநாயகம் இதெல்லாம் பேசணும். சமூக நீதி என்பது ஜாதி வேறுபாடுகள் இல்லாமல் எல்லோரையும் ஒன்றாக நடத்துவது என்பதுதான் சமூக நீதி என்று சொல்லப்பட்டது. அந்த சமூக நீதி தேவைப்படும் என்று சொன்னால் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய இன்க்ளூசிவாக இருக்கணும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலோ அல்லது கட்சியிலோ சமூக நீதி என்பது இருக்கிறதா? ஒரு கோபாலபுர குடும்பம், அதை தவிர முரசொலிமாறன் அவர்கள் குடும்பம் கூட ஓரம் கட்டப்பட்ட குடும்பமாகத்தான் இருக்கிறது. கனிமொழி அம்மையாரே அப்படித்தான் ஒரு சமயத்தில் நாம் தேர்தல் வாக்குறுதிக்கு 26க்கு யார் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க? ஏன்னா ஆளே இல்லையா? யார் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க? எல்லாம் குடும்பம். இது சமூக நீதின்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க தான் கட்சியிலையும் எல்லா பொறுப்பும், ஆட்சியிலையும் எல்லா பொறுப்பும் அப்படிங்கிறது சமூக நீதிங்கிறது எந்த அகராதியில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கு திமுக தான் விளக்கம் கொடுக்கணும். அந்த கேள்வி திராவிட முன்னேற்ற கழகம் வரும்போது நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறம் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் இனிப்பு வழங்கினார், நிறைவேற்றிட்டாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாங்க. என்னன்னு அழகாக கேட்டார் அவர். இனிப்பு வழங்குவர்களெல்லாம் இன்றைக்கு இல்லாமலே போய்விட்டார்களே பணியாளர்கள் மத்தியில், எங்கே ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அதில் ஒரு ஏமாற்று வித்தை இருக்கிறது என்பது தானே தொழிலாளர்கள் புரிந்து கொண்டார்கள், பணியாளர்கள் புரிந்து கொண்டார்கள். அப்படின்னா முதலமைச்சர் இன்னைக்கு அதை சொல்லியிருக்க மாட்டாரே. முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் குறிப்பிட்டு சொல்லுங்க, நீங்கள் பார்த்த காட்சி ஒரு பாச காட்சி, இது போல முதலமைச்சர் அறையில் நீங்க எங்கேயாவது பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்கிறாரு. ஏமாந்து போயிட்டாங்க, அல்லது மக்களை ஏமாற்றுவதற்கு இருவரும் உடன்பட்டு இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஒரு முதலமைச்சர் நீங்க அப்படி சொல்ற எப்படி சரியானது? முதலமைச்சர் இருந்தா யாரும் தான் என்னங்க, ஓட்டு தானேங்க கணக்கு. மக்களை ஏமாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் முதலமைச்சருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. முழுக்க முழுக்க எந்த ஒரு கட்டணம், எடப்பாடி அவர்கள் காலத்தில் மின்சார கட்டணம் உயர்ந்த போது ஒவ்வொரு வீட்டிலும் பிளே கார்டு வைத்திருந்தாங்க. மின்சார கட்டணம் கேட்டாலே ஷாக் அடிக்குதுன்னு எவ்வளோ உயர்த்திருக்கிறாங்க? ஏறத்தாழ 6 மடங்கு உயர்த்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மின்சார கட்டணத்தை நீங்கள் உயர்த்துறீங்க. அப்போ அது பொய் தானே? முதலமைச்சர் பொய் பேசுவாருன்னு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதே நிரூபிச்சிருக்கிறாரே. பால் விலை உயர்ந்ததுக்கு 5 பைசா உயர்ந்ததுக்கு இப்போ சத்தம் போட்டாரே, இன்னைக்கு எவ்வளோ உயர்ந்திருக்கிறது? பால் விலை உயர்ந்தது மட்டுமில்லை, அதில் உள்ள பாலில் இருக்கக்கூடிய இந்த ஃபேட்ஸு, கொழுப்பு சத்துக்களை எல்லாம் கூட எடுத்து
1/2 லிட்டருங்கிறதுல ஒன்னொன்றுலையும் குறைச்சிருக்குன்னு ஒரு புகார் கூட வந்திருக்கு. தண்ணி கலந்துருக்கு அப்படின்ட்டு. இந்த அளவில் பொய் பேசக்கூடியவர்கள், சொத்து வரியை ஏற்றவே கூடாது என்று சொன்னவர்கள், இந்த இப்போ வரிசையை சொன்னாங்க, எல்லாமே அவர்கள் கூடாது என்று சொல்லி மக்கள்கிட்ட வாக்குகளை வாங்கி அதை செய்திருக்கிறார்கள். எதை கூடாது என்று சொன்னாலும் அதை செய்திருக்கிறார்கள். ஏமாற்று வித்தை தானே சொல்லுவாங்க, கொடுப்போம்னு சொல்லுவாங்க, கொடுப்போம்னு சொல்லுவாங்க, ஆனால் எதையும் கொடுக்க மாட்டாங்க. அதனால இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பது என்பது தான் ஜனநாயகம். அந்த 4 பேர் ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்கன்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. 4 பேர் சேர்ந்துங்கிறது ஊர் மக்கள் சேர்ந்து எடுக்கிறது, அது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு இப்போ கொடுத்தது. இப்போ உங்கள் கேள்விக்கு என்ன கேள்வி கேட்டீங்க? இல்லை, இப்போ மாநிலத்திலிருந்து இருக்கக்கூடியவர்கள், மாநில நலன் சார்ந்து இருக்கக்கூடிய, மாநில கொள்கை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், அந்த கொள்கைக்கு மேலே ஒரு விஷயத்தை நீங்கள் திணிக்கிறதுக்காக அந்த நிதியே எங்களுக்கு வேண்டாம்னு மாநில அரசு வந்து அதை நிராகரிக்கிறார்கள், அல்லது அப்படி நீங்கள் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சமக்ரா சிக்ஷா என்ன நிதி கொடுக்கல, என்ன நிதி கொடுக்க, அதுதான் சொல்லுவாங்க. சமக்ரா சிக்ஷா அபியானுக்கு வந்து 3000 கோடிக்கு மேல கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை NEP-யை நீங்க ஒத்துக்கிட்டாதான் நாங்கள் கொடுப்போம்னு திரு தர்மேந்திர பிரதான் மத்திய கல்வி அமைச்சர் சொல்கிறார். அதனால் நாங்கள் அதற்கு ஏற்க மாட்டோம், எப்படி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மாநில அமைச்சர் சொல்றாரு. மாநில அரசும் அதை வலியுறுத்துது. PMC-யும் சமக்ர சிக்ஷாலையும் வரக்கூடிய அதற்கென்று ஒரு தொகை கொடுத்திருக்கிறார்கள். மத்திய அரசிலிருந்து கல்விக்காக கொடுக்கக்கூடிய நிதி அதிகமாக்கி இருக்கிறார்களே தவிர குறைக்கவில்லை. ஆண்டுதோறும் அந்த நிதி வந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய மாநிலத்தில் 44 லட்சம் நிதி நம்முடைய பட்ஜெட்டில் போட்டிருக்கிறோம். இந்த 2000 கோடியா, 2000 கிட்டத்தட்ட 3000 கோடி இது வந்து கொடுக்காதனால ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கலங்கிறாங்க. ஆசிரியர் சம்பளம் அவ்வளோதான் வருமா? உங்கள் பட்ஜெட் யாருக்கு கொடுக்குறீங்க? அப்போ இன்றைக்கு எந்த மரத்தடியிலே நடக்கின்ற பள்ளிகள் எத்தனை இருக்கிறது? எல்லாம் பிடிச்சி போட்டுக்கிட்டே இருக்காங்களே ஊடகத்தில். அந்த ஒரு நல்ல காரியமாக பண்ணுறாங்க, எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறாங்களே மக்கள் மத்தியில். அப்போ அந்த நிதி எங்கே போகுது? உலக வங்கியில் கடன் வாங்கியிருக்கிறோம், எங்கே போகுது? நீங்கள் சைக்கிள் கொடுக்குறீங்க, அம்மா கொடுத்தாங்க, நீங்களும் கொடுக்குறீங்க, வரவேற்கிறோம். ஏன்னா தொலை தூரத்துலேருந்து வரக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் படிக்க வேண்டும், அவங்களோட வசதிக்காக சைக்கிள் கொடுக்குறீங்க. அது இலவசம் இல்லை, அது வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சமூக நலன் சார்ந்தது. கல்வி கொடுங்க. ஐயா அழகாக தெளிவாக சொல்கிறார், இலவசம் என்றால் நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, மூளை வளர்ச்சிக்காக, நாட்டினுடைய தொழில் வளர்ச்சிக்காக, மக்களை தயார் செய்வதற்காக கொடுப்பது இலவசமாகாது. படிப்பு என்பது ஒரு கொள்முதல். நாம் அந்த படிப்பை அவர்களுக்கு கொடுக்கிறோம், அது நமக்கு பின்னால் இந்த நாட்டுக்கு நன்மை பயக்கும், முதலீடாக இருக்கும். முதலீடு. அதனால அந்த முதலீட்டுக்கு நீங்கள் இலவசம் கொடுங்க. அது தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க, ஜாதியின் அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னா, நாம் சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக எப்படி இருந்ததோ வெள்ளைக்காரன் ஆட்சிக்கும் முகலாய ஆட்சிக்கும் நாம் பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. நம்முடைய ஆட்சி வந்த பிறகு 47 சுதந்திரம் பெற்ற பிறகு ஒரு சமூக வேறுபாடுகள் இருக்கின்றன என்று சொன்ன காரணத்தினாலே ஜாதிவாரி கணக்கு நம்முடைய ஒதுக்கீடு கொடுத்தார்கள், ரிசர்வேஷன்ஸ். இப்பொழுது எல்லோருமே படிக்கிறார்கள். படித்த ஒரே குடும்பத்தை சார்ந்த 5 தலைமுறையிலே டாக்டர் ஆகிட்டு இருக்கிறான், இன்ஜினியர் ஆகிட்டு இருக்கிறான். அப்போது பாதிக்கப்பட்ட அதே சமூகத்தை சார்ந்த ஏழையாகவே இருந்து கொண்டிருக்கிறான். இதை எப்படி நீங்கள் மாற்றுவீங்க? அப்போது பொருளாதாரத்தின் அடிப்படையிலே சமமாக எல்லோருக்கும் கொடுங்க. அப்போ பொருளாதாரத்தின் அடிப்படையில் கொடுத்தா ஜாதி எப்போவுமே பர்மனெண்ட், அதனால ஜாதி தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில். பொருளாதாரம் பர்மனெண்ட் கிடையாது தான். இன்றைக்கி ஒன்றுமே இல்லாதவன் நாளைக்கு பெரிய பணக்காரன் ஆகலாம், அப்பா அவனுக்கு கொடுக்கணுமா? அதுக்கு ஒரு வழி செய்ய வேண்டும். இன்றைக்கு பெரிய பணக்காரன் விட்டாமிராசாக இருப்பான், ஒன்றுமில்லாமல் போண்டி ஆகிடுவான், அவங்க குழந்தைங்க படிக்க வேண்டாமா? இதை எப்படி சரி செய்வது என்று பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த விவாதத்தில் நான் வைப்பேன். ஆண்டுதோறும் நீங்கள் வந்து உங்களுடைய வருமான வரி கணக்கை சமர்ப்பிக்கிறீர்கள் அல்லவா, அதனுடைய நகலை கொடுத்து விடுங்கள். உங்களுடைய வருமானம் என்ன என்று தெரிந்துவிடும். இந்த வருமானத்துக்கு கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு சலுகைகள் உண்டு என்று சொல்லுங்க. இப்போ இந்த மாதிரி கொள்கைகள் நீங்கள் சொல்வதன் மூலமாக மக்கள் உங்களை தேர்ந்தெடுப்பார்கள்ங்கிற நம்பிக்கை இருக்கா? நிறைவு செய்யுங்க. அதோட மக்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று உறுதியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டால் இதை செய்வார்கள்.
இதை செய்யவில்லை என்று சொன்னால் நான் கருணாநிதி அவர்களைப் போல சோற்றால் அடித்த பிண்டங்கள் எல்லாம் வர்ணிக்க விரும்பவில்லை. அவர்களுக்கு அறியாமை இருக்கிறது, அதை போக்க வேண்டும். அவர்களுக்கு அறிவூட்டுகின்ற பணி எங்களுடைய பணி. அதை தொடர்ந்து கொண்டே இருப்போம். ஐயா அவர்கள் அதைத்தான் சொல்வார்கள். பார்வேந்தர் ஐயா. நன்றி.